இங்க கோபியுமே நான் வீட்டை விட்டு போக போறேன் அப்படின்னு சொல்லி வீட்டுல இருக்க எல்லார்கிட்டயுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே இந்த பக்கம் ஈஸ்வரியால அந்த விஷயத்த சுத்தமா ஏத்துக்கவே முடியல. அவங்களும் பாக்கியா கிட்ட எவ்வளவோ சத்தம் போட்டு பாக்குறாங்க. என்ன பாக்கியா, மறுபடியும் என் பையனை இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பி என்னை கஷ்டப்படுத்தலான்னு பாக்குறியா? என்னோட கடைசி காலம் வரைக்கும் என் பையன் என் கூட இருக்கணும்னு சொல்லி சத்தியம் பண்ணி வச்சிருக்கான். ஆனா நீ அந்த சத்தியத்தை பிரேக் பண்ண போறியா அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பாக்கியவுமே, இங்க பாருங்க அத்தை, நான் உங்களுக்கு இருங்கலாம் சொல்ல கிடையாது. நீங்க விருப்பப்பட்ட இடத்துல போய் இருக்கலாம். உங்களுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. அப்படியே உங்களுக்கு உங்க பையன் கிட்ட பண்ணி கொடுத்த சத்தியம் தான் முக்கியம் அப்படின்னா நீங்க உங்க பையன் கூட போகணும்னா போகலாம். அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல எங்களை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க இங்க இருக்கனால இருக்கலாம். நான் உங்களை எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி பாக்கியா உள்ள போயிடுறாங்க. அதே நேரத்துல இங்க நம்மளாலதான் வீட்டுல இவ்வளவு பெரிய பிரச்சனை நினைச்சு இனியா ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எப்பவும் போல எழிலுமே இனியா கிட்ட போயிட்டு, எங்க பாரு இனியா, நீ ஃபீல் பண்ணாத, எல்லாமே சரியா போயிடும், எந்த ஒரு காரணத்தை கூட நீ கவலைப்பட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி இங்க இனியாக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இனியாவுமே, அண்ணா உங்ககிட்ட ஒரு விஷயத்த நான் கேட்கணும், இந்த மாதிரி நான் ஆகாஷை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னா ஒரே ஒரு டைம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப எழிலுமே இந்த பக்கம் இனியாவை ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இனியாவுமே, இல்லனா அவன் எப்படி இருக்கான் அப்படிங்கறத பார்க்கணும்னா என் மனசெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. ஏன்னா எனக்காக எங்க அப்பாவும் அண்ணனும் போய் ஆகாஷை அடிச்சு போட்டு வந்துட்டாங்க. அவன் எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டா நான் எப்பவும் போல நிம்மதியா இருப்பானா அப்படின்ற மாதிரி இங்க இனியா சொல்றாங்க. இதை கேட்டோன்னே இங்க எழிலுமே, சரி கவலைப்படாதமா, நம்ம இன்னைக்கு போய் பார்த்துட்டு வந்துரும் அப்படின்ற மாதிரி அவருமே இங்க இனியாவை கூட்டிட்டு இங்க ஆகாஷை பார்க்கறதுக்காக போறாங்க. ஆனா அதே நேரம் ஆகாஷுமே ஒரு சைடு எக்ஸாமுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்ப எப்பவும் போல செல்வியுமே, எங்க பாரு ஆகாஷ், கண்டிப்பா நல்ல விதமா படிச்சு நல்ல எக்ஸாம் எழுதணும். ஏன்னா நீ பாஸ் பண்ணி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தாதான் நம்ம குடும்பத்தோட நிலைமையே மாறும் அப்படின்ற மாதிரி அவங்க ஆகாஷ்க்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல எப்பவும் போல ஆகாஷோட அப்பாவுமே, இங்க பாரு ஆகாஷ், நீ எக்ஸாம் மட்டும் நல்லா எழுதிட்டு வா, பாரு அந்த குடும்பத்தை நான் சும்மா விட மாட்டேன், உன்னை இந்த மாதிரி போட்டு அடிச்சிருக்கானுங்கல்ல, அவனுங்க லெஃப்ட் ரைட் வாங்கணும் அப்படின்ற மாதிரி அவருமே சண்டை இழுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அதே நேரம் செல்வியுமே ஆகாஷோட அப்பாவை திட்டி அங்கிருந்து அமுச்சு வச்சுட்டு ஆகாஷ் கிட்டையுமே நல்லபடியா எழுதுண்டா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணிட்டு அவங்களும் அங்கிருந்து ஹோட்டல் கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் எப்பவும் போலயே இனியாவை கூட்டிட்டு ஆகாஷை பார்க்க வராங்க. அப்ப கரெக்டா ஆகாஷுமே இங்க இனியாவை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பயங்கரமா எமோஷனல் பில்ட் ஆக ஆரம்பிக்குது. அப்ப எழிலுமே, என்ன ஆகாஷ் நல்லா இருக்கியா, இப்போ உனக்கு உடம்பெல்லாம் ஓகே தானே அப்படின்ற மாதிரி எழிலுமே விசாரிக்கிறாங்க. ஆகாஷுமே நல்லா இருக்கானா, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. அப்ப இனியாவுமே, இங்க பாரு ஆகாஷ், இந்த எக்ஸாம் நீ நல்லபடியா எழுதணும், ஏன்னா இதுக்காக தான் நீ ரொம்ப நாளா படிச்சுட்டு இருந்த, கண்டிப்பா இதுல நீ ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஆகாஷ்க்கு ஆல் தி பெஸ்ட் சொல்றாங்க. இதை கேட்டோன்னு இந்த பக்கம் எழிலுக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் இனியாவுமே, சரி ஆகாஷ் நம்ம பார்க்கலாம், நீ நல்லபடியா படிச்சு நல்ல நிலைமைக்கு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இனியாவும் அங்கிருந்து வெளியில கிளம்புறாங்க. அப்ப கரெக்டா செல்லினுமே ஆகாஷ்ட, சரி ஆகாஷ் நீ நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிளஸ் பண்ணிட்டு வெளியே வர்றதுக்குள்ள இங்க இனியா வெளியில நிற்கும் போது கரெக்டா ஆகாஷோட அப்பாவும் அங்க வராங்க. வந்தது மட்டும் இல்லாம இனியாவை பார்த்துட்டு, ஏய் நீ தானே அந்த பொண்ணு, சொல்ல போனா உன்னோட அப்பாவும் அண்ணனும் சேர்ந்து தானே என் பையனை அடிச்சு போட்டாங்க, உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும், மறுபடியும் நீ என் வீட்டுக்கு நீ பிரச்சனை இழுத்துட்டு போவ, உன் அப்பாவும் அண்ணனும் என் பையனை போட்டு அடிப்பாங்களா, என்ன இது இதே வேலையை வச்சுட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி இனியா கிட்ட சண்டைக்கு போறாங்க. அப்ப கரெக்டா அங்க எழிலுமே இங்க ஆகாஷோட அப்பா கிட்ட, இங்க பாருங்க நீங்க சொல்றது எல்லாமே சரிதான், எங்க வீட்டுல தான் தப்பு பண்ணிருக்காங்க, அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், எங்க அண்ணனுக்காகவும் எங்க அப்பாக்காகவும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அவங்க தான் தெரியாம இப்படி பண்ணிட்டாங்க, இதுக்கு மேல அப்படி நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க எழிலுமே அங்க இருந்து சமாளிச்சு இனியாவை கூட்டிட்டு போக ட்ரை பண்றாங்க. ஆனா ஆகாஷோட அப்பாவுமே எப்பவும் போல இங்க இனியாவையும் இனியாவோட குடும்பத்தையும் ரொம்பவே மோசமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவருக்கும் ரொம்பவே கடுப்பாக ஆரம்பிக்குது, தான் பையன் மேல கை வச்சிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் அவனை எக்ஸாம் கூட எழுத முடியாத அளவுக்கு கையை உடைச்சிருக்காங்கல்ல அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இவங்க எதையுமே காதில் போட்டுக்காம அங்கேருந்து இனியாவும் எழிலும் டேரெக்டாக அங்கேருந்து ஒரு ரெஸ்டாரண்ட் கிளம்பிடுறாங்க. ஏன்னா இனியாவோட மனசு கொஞ்சம் சாஃப்ட் ஆகிறதுக்காக அவங்களுமே கொஞ்சம் வெளியில் போகலாம்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் ஆகாஷோட அப்பாவுமே இதை இப்படியே விட்டால் சரி வராது, இதை அவங்க வீட்டில் போய் தான் டீல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக பாக்கியோட வீட்டுக்கு கிளம்பி போய் அங்கே வீட்டு முன்னாடி பயங்கரமாக சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இதை பார்த்துட்டு இருக்கிற கோபி ஈஸ்வரியும், யாரையா நீ, எதுக்கே என் வீட்டு வாசலில் சத்தம் போட்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஆகாஷோட அப்பாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவருமே, என்னையா இது, நீ என் பையனை அடிச்சு கையை காலை உடைப்ப, எதுவுமே தெரியாத மாதிரி வீட்டுல உட்காந்துக்குவ, மறுபடியும் உன் பொண்ணை அனுப்பிவிட்டு மறுபடியும் என் பையன் பேசுறானா கரெக்டா இருக்கானா அப்படிங்கறத செக் பண்ணி மறுபடியும் என் பையனை அடிக்க போறியா, யாரு கேட்டு உன் பொண்ணு மறுபடியும் என் வீட்டுக்கு வந்தா, எவ்வளவு தைரியம் இருக்கணும் என் பையனை அடிக்கிறதுக்கு, அது மட்டும் இல்லாம உனக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்ற மாதிரி இங்க ஆகாஷோட அப்பா கேட்கிறாங்க. இது கேட்ட உடனே இந்த பக்கம் கோபிக்கும் ஈஸ்வரிக்கும் தூக்கி வாரி போடுது. என்னடா இது, அப்ப இனியா மறுபடியும் அங்க போயிருக்காளா அப்படின்ற மாதிரி அப்படியே ஸ்டன் ஆகி போய் நின்றுட்டு இருக்காங்க. ஆனா எங்க ஆகாஷோட அப்பாவுமே, எங்க பாரு என் பையன் மேல கை வச்சதுக்கு உன்னை கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன், கோர்ட்டு கேஸ் இழுத்து உன் பொண்ணோட பெரிய நாரடிப்பேன், உங்க குடும்பத்தோட பெரிய நாரடிப்பேன், ஏதோ என் ஒய்ஃப் சொன்னாங்கிறதுக்காக தான் அமைதியா இருக்கேன், இல்லைன்னா அவ்வளவுதான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, இதான் லாஸ்ட் வார்னிங், இன்னொரு டைம் உன் பொண்ணு என் பையனை தேடி வீட்டுக்கு வந்துச்சு அவ்வளவுதான், அடுத்து நான் நினைச்ச மாதிரி கேஸை கொடுத்து உன் குடும்பத்தோட மானத்தையே வாங்கிடுவேன் அப்படின்ற மாதிரி ஆகாஷோட அப்பாவுமே இங்க கோபியையும் ஈஸ்வரியும் மிரட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆனா இது கேட்டுட்டு இருக்க கோபிக்கும் ஈஸ்வரிக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. சொல்லப்போனா கோபியுமே, இங்க பாருமா மறுபடியும் இனியா எப்படிப்பட்ட வேலையை பண்ணிருக்கா பாரு, சொல்லப்போனா
நம்மளுக்கு எதிரா நம்ம பண்ண நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்டு அவளுக்கு சாதகமா மறுபடியுமே போய் ஆகாச பாத்துட்டு வந்திருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கோபத்துல இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல இங்க வீட்டுல இருக்க எல்லாரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கரெக்டா மறுபடியுமே கோபி ஈஸ்வரி சேர்ந்து இனியாவை கூப்பிட்டு அந்த பிரச்சனையை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆகாஷோட அப்பா இங்க வந்திருந்தாரு, நீங்க எதுக்காக ஆகாஷ பார்க்க வீட்டுக்கு போனீங்க அப்படின்ற மாதிரி இனியாவை பிடிச்சி சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கோபியுமே ரொம்ப கோபத்தோட, என்ன இனியா இதெல்லாம் வந்து ஒரு நல்ல பொண்ணு செய்யற வேலையா? ஏற்கனவே நீ பாக்கியாட்ட சத்தியம் பண்ணிருக்க, ஆகாஷ பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டு இப்ப இன்னமும் மறுபடியும் போய் ஆகாஷ பார்த்துட்டு வந்திருக்க, உன் மனசுல என்னதான் நீ நினைச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் ஈஸ்வரி இருந்துகிட்டு, அதான் சொன்னல இவெல்லாம் திருந்த மாட்டாடா, இவளுக்கு எப்படியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாதான் சரியாகும்னு சொல்லி நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணாலும் இவ பாரு கடைசியில் அந்த கல்யாணத்தை கெடுத்து நம்ம குடும்பத்தோட மான மரியாதை எல்லாத்தையும் வாங்கிட்டா. இதுக்கு மேல பாரு இவளை வச்சு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கெல்லாம் காரணம் அவங்க அம்மா தான், அவங்க அம்மா கொடுக்குற இடத்துனாலதான் இவ இப்படி மாறிட்டா அப்படின்ற மாதிரி இங்க ஈஸ்வரி மறுபடியும் இனியாவை போட்டு திட்டிட்டு இருக்காங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க இனியாவுமே ஒரு லிமிட்டுக்கு மேல கடுப்பாய் போய், முதல்ல நிறுத்துங்க, என்ன இதை பண்ணக்கூடாது பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு சொல்றதுக்கு நீங்க யாரு? முதல்ல நான் இப்ப ஆகாஷ பார்க்க மாட்டேன், படிச்சு முடிகிற வரைக்கும் கண்டிப்பா ஆகாஷ நான் தொந்தரவு பண்ண மாட்டேன், அவங்ககிட்ட போய் லவ்னு போய் நிற்க மாட்டேன். ஆனா என் ஃபியூச்சர்ல கண்டிப்பா நான் ஆகாஷ தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். நான் நல்லபடி நான் படிச்ச ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து நல்ல வேலைக்கு போவேன். அதே மாதிரி ஆகாஷுமே நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போவான். நாங்க ரெண்டு பேரும் எங்களோட ஸ்டேட்டஸ்ல ஈக்குவலா வந்ததுக்கு அப்புறம் நாங்க அவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்ற மாதிரி இனியா ஒரு போல்டா ஒரு பதில் சொல்றாங்க. இதை கேட்டோன்னே இன்னொரு பக்கம் இங்க வீட்டுல இருக்கிற பாக்கியாவுக்கு கொஞ்சம் நிம்மதியா தான் இருக்கு. ஏன்னா இப்போதைக்கு அவ படிப்புக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அவ படிச்சுதான் மேல வரணும்னு நினைக்கிறா, அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி அவங்க ஏத்துக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் ஈஸ்வரியாலையும் கோபியாலையும் அதை ஏத்துக்கவே முடியல. கோபியுமே சரி இனியாமா, நீ உன் மனசுல என்ன தோணுதோ அதை செய், ஏன்னா நீ அப்பாவை மதிக்க மாட்டேன்னு தெரிஞ்சு போச்சு, நான் கிளம்புறமா அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா கோபியுமே இங்க ஈஸ்வரியை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஈஸ்வரியுமே எந்த ஒரு ஆட்சேபனையும் தெரிவிக்காம கோபியோட சேர்ந்து கிளம்பி போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க பாக்கியாவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. என்னடா இது, ஈஸ்வரியத்தை எதுவுமே சொல்லாம போயிட்டு இருக்காங்க, அப்ப உண்மையிலுமே அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியுமே முட்டாள்தனமா இங்க ஈஸ்வரியை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் ஈஸ்வரியும் கோபியும் கிளம்பினதுக்கு அப்புறம் இனியா எப்பவும் போல தைரியமா தன்னோட வேலையை பார்க்கறதுக்காக அவங்களுமே இங்க மொட்டை மாடிக்கு போயிடுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இங்க பாக்கியோட மனசுக்குள்ளதான் பயங்கர கஷ்டமா இருக்கு. என்னடா இது, அத்தை இப்படி பண்ணிட்டாங்க, எதுக்காக நம்ம வீட்டை விட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிச்சுட்டு, சரி எதுக்கும் நம்ம ஒரு டைம் அவங்க கிட்ட போய் பேசி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இங்க டைரக்டா கோபியோட ஃப்ரெண்டு செந்திலுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு, செந்தில் கோபி இப்ப எங்க இருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை பத்தி கேட்கறாங்க. அப்ப கரெக்டா செந்திலுமே, அவன் இப்போ ஒரு புதுசா வீடு பார்த்திருக்காமா, கிட்டத்தட்ட உன்னோட கிச்சன் பக்கத்துல தான் இருக்கு, நான் வேணா உனக்கு அட்ரஸ் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி இங்க செந்திலுமே பாக்கியாக்கு அந்த அட்ரஸ் அனுப்புறாங்க. பாக்கியமே அந்த அட்ரஸ் வாங்கிட்டு டைரக்டா ஈஸ்வரியை பாக்குறதுக்காக அந்த வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு, ஏன் அத்தை இப்படி பண்ணீங்க, நீங்க எதுக்காக உங்க பையனோட சேர்ந்து கிளம்பி வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப இன்னொரு பக்கம் ஈஸ்வரியுமே, எங்க பாரு பாக்கியா, என் பையனை எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க, அதனாலதான் இதுக்கு மேல என்னால அந்த வீட்டுல இருக்க முடியாது, நான் கிளம்பி வந்துட்டேன், இதுக்கு மேல என்னால அங்க வீட்டுல திரும்பி வர முடியாது அப்படின்ற மாதிரி அவங்களும் டென்ஷனோட பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க பாக்கியாவும், இங்க பாருங்க அத்தை, நீங்க உங்க விருப்பப்பட்டா நீங்க இங்கேயும் இருக்கனா இருக்கலாம், இல்ல நீங்க எங்க கூட வந்து இருக்கனால இருக்கலாம், அதுக்கு நான் எந்த ஒரு ஆட்சேபனையும் தெரிவிக்க மாட்டேன். எனக்கு தேவை கோபி அங்க இருக்கக்கூடாது, அது மட்டும் தான். ஏன்னா அவர் அங்க இருந்தா அந்த வீட்டோட சூழ்நிலைகள் ரொம்பவே மாறிடுது, அது மட்டும் இல்லாம அவரை நான் கேர் பண்ண விரும்பல அப்படின்ற மாதிரி இங்க பாக்கியா ரொம்பவே ஓப்பனா சொல்றாங்க. ஆனா ஈஸ்வரியுமே, இல்ல பாக்கியா, நீ இனிமேல் உன் வேலையை மட்டும் பாரு, நான் எப்பவும் போல என் பையனோட இருந்துக்கிறேன், என் கடைசி காலம் வரைக்கும் என் பையன் இருந்தா போதும், என்ன அவனோட கடைசி காலத்துல அவன் கஷ்டப்பட போறான், அது என்னால தடுக்க முடியல, என்னால எவ்வளவு முடியுமோ முயற்சி பண்ணி பார்த்தேன், அது எதையுமே என்னால தடுக்க முடியாம போயிடுச்சு, அதை நினைச்சதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாக்கியாவை அங்கிருந்து அனுப்பிடுறாங்க. ஒரு வழியா இங்க பாக்கியாவை பிடிச்சிருந்த கிட்டத்தட்ட முக்காவாசி பிரச்சனை முடிஞ்சு போச்சு. ஏன்னா ஈஸ்வரியும் கோபியும் அந்த வீட்டை விட்டு கிளம்பினதே ஒரு நல்ல விஷயம் தான். இதுல மறுபடியும் வேற பாக்கியா ஈஸ்வரியை கூட வந்திருக்காங்க. அப்பவும் ஈஸ்வரி மறுத்ததுனால இதுக்கு மேலே பாக்கியாவோட லைஃப்ல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால அடுத்து என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வரப்போற எபிசோட்ல நம்ம கண்டிப்பா பார்க்கலாம் guys.